கண்மணி அன்புடன் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ட்விஸ்ட் நடந்திருக்கு. வெண்ணிலா செஞ்ச ஒரு சின்ன தப்புக்காக அன்பு அவளை சாகடிக்குற அளவுக்கு கோபப்பட்டு கத்தி வீட்டை விட்டே துரத்துறாருனா பார்த்துக்கோங்களேன். அப்படி என்ன பெரிய பிரச்சனை நடந்துச்சு, கண்மணி எப்படி இந்த சவால்ல ஜெயிக்க போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமா விலாவாரியா பார்க்கலாம் வாங்க. வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்போ தான் கதை எப்படி போகுதுன்னு உங்களுக்கு புரியும். இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல ஜேபி ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் ரொம்பவே பதட்டமா வட்டமா நிக்கிறாங்க. கார்த்திக் எல்லாரையும் அவசரமாக கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ரெஸ்டாரண்ட் இப்போ இருக்கிற மோசமான நிலைமைக்கு சுவை 2026 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சமையல் போட்டியில நாம கண்டிப்பா கலந்துக்க போறோம்னு சொல்றாரு. அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசு பணம் கிடைக்கும். அதுமட்டுமில்லாம பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட ஆர்டர்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த போட்டியில கலந்துக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் என்றி பீஸ் கட்டணும்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அங்க இருக்கிற ஜீவா, கார்த்திக் மற்றும் சமையல் மாஸ்டர்கள் சின்னசாமி, நளன் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் இப்போ இருக்கிற பெரிய கடனை அடைக்க இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கிட்டு நம்ம திறமையை நிரூபிச்சு காட்டணும்னு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வராங்க. சரியா அந்த நேரத்துல நம்ம கதையோட வில்லி வெண்ணிலா ஒரு பெரிய புயல் மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே அவங்க முகத்துல ஒரு நக்கலான சிரிப்பு, அவங்க பார்வையில அவ்வளவு ஒரு திமிர் தெரியுது. இந்த ரெஸ்டாரண்டோட இன்வெஸ்டர் நான் தான், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவை எடுக்கலாம்னு ரொம்பவே அதிகாரமா பேசுறாங்க. அதுமட்டுமில்லாம நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற சமையல்காரர்களை பார்த்து இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்கள வச்சுக்கிட்டு நீங்க அந்த பெரிய போட்டியில ஜெயிக்க போறீங்களான்னு ரொம்பவே கேவலமா மட்டம் தட்டி பேசுறாங்க. 2 லட்சம் ரூபாய் பணத்தை என்னால உங்களுக்காக தூக்கி குப்பையில போட முடியாதுன்னு ரொம்ப உறுதியா இரக்கமே இல்லாம சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் ஜீவாவுக்கும் கார்த்திக்கும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுது. நம்ம திறமையை யாருமே மதிக்கலையே, நம்ம ரெஸ்டாரண்ட்டை காப்பாற்ற வேற வழியே இல்லையேன்னு ரொம்பவே வேதனைப்படுறாங்க. சமையல் மாஸ்டர்கள் எல்லாரும் தலைகுனிந்து அவமானப்பட்டு நிக்கிறாங்க. இந்த ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நம்ம கண்மணி ஒரு சிங்கப்பெண் மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. வெண்ணிலா முகத்துக்கு நேரா நின்னு நீங்க ஏன் இவங்களை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, இவங்களுக்கு நிறைய திறமை இருக்கு, நாங்க கண்டிப்பா இந்த சமையல் போட்டியில கலந்துப்போம்னு ரொம்ப தைரியமா கண்ணோடு கண் பார்த்து பேசுறாங்க. இதை கேட்டதும் வெண்ணிலாவுக்கு கோபம் உச்சிக்கு ஏறுது. உனக்கு என்ன தகுதி இருக்குடி இங்க வந்து என்கிட்ட எதிர்த்து பேசுறதுக்குன்னு கண்மணியை ரொம்பவே தரம் தாழ்த்தி பேசுறாங்க. ஒரு கட்டத்துல வெண்ணிலா ஒரு பெரிய சவாலை கண்மணிக்கு முன்னாடி தூக்கி போடுறாங்க. நீ இந்த போட்டியில ஜெயிச்சுட்டா நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டே நிரந்தரமா போயிடுறேன், ஆனா நீ தோத்துட்டா எல்லார் முன்னாடியும் என்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த இடத்தை விட்டு நீ துரத்தி அடிக்கப்படுவாய்னு சொல்றாங்க. கண்மணி கொஞ்சமும் யோசிக்காம பயப்படாம அந்த சவாலை ஏத்துக்குறாங்க. அதுமட்டுமில்லாம நான் ஜெயிச்சுட்டா இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு போறது மட்டும் இல்ல, அன்பை விட்டும் நீ நிரந்தரமா விலகி போகணும், என் குடும்பத்துல இனிமே நீ தலையிடவே கூடாதுன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. வெண்ணிலாவும் திமிரா அந்த சவாலை ஏத்துக்குறாங்க. இந்த இடத்துல 2 பேருக்கும் இடையில நடக்கிற அந்த பார்வை யுத்தம் ரொம்பவே வெறித்தனமா அனல் பறக்குற மாதிரி இருந்துச்சு. அங்க இருந்த எல்லாருமே கண்மணியோட இந்த அதிரடியான முடிவை பார்த்து வாயடைத்து போய் நிக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் வெளிய கண்மணியை தனியா கூப்பிட்டு வந்த ஜீவா ரொம்பவே கோபப்படுறாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, வெண்ணிலா யாருன்னு தெரிஞ்சு தான் அவங்க கிட்ட சவால் விட்டியா, அவங்க தான் நம்ம ரெஸ்டாரண்டோட இன்வெஸ்டர், அவங்களை பகைச்சுக்கிட்டு நாம எப்படி இந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியும்னு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. நம்மகிட்ட போதிய காசு இல்ல, உலகத்தரம் வாய்ந்த சமையல்காரர்கள் இல்ல, இதை வச்சுக்கிட்டு எப்படி அவ்வளவு பெரிய போட்டியில நம்மளால ஜெயிக்க முடியும்னு விரக்தியா கேக்குறாரு. அதுக்கு கண்மணி கண் கலங்கிக்கிட்டே ரொம்ப இமோஷனலா பதில் சொல்றாங்க.
வெண்ணிலா நம்மளை அசிங்கப்படுத்துனது மட்டும் இல்லாம உங்க அப்பாவோட பல வருட உழைப்பையும் ரொம்ப கேவலமா பேசுனாங்க. அதை என்னால பொறுத்துக்கவே முடியல. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் உங்க அப்பாவோட பெயரை காப்பாத்துறதுக்காகவும் தான் நான் இந்த சவாலை விட்டேன்னு ரொம்பவே அழுதுகிட்டே பேசுறாங்க. அதே நேரத்துல அன்பும் அந்த இடத்துக்கு வந்து கண்மணி செஞ்சது ரொம்ப பெரிய முட்டாள்தனம்னு சொல்றாரு. எந்த ஒரு பிளானும் இல்லாம எப்படிடி இப்படி ஒரு சவால் விட்டுட்டு வந்துட்டியே, நீ தோத்துட்டா என்ன நடக்கும்னு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாம நடுத்தெருவுக்கு தான் வரணும்னு ரொம்பவே விரக்தியாவும் கோபமாகவும் பேசுறாரு. உன்னோட இந்த முட்டாள்தனமான முடிவுக்கு நான் எப்பவும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீயே அனுபவிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபமா திரும்பி பார்க்காம கிளம்பி போயிடுறாரு. கண்மணிக்கு இது ரொம்பவே பெரிய அடியாக அமைஞ்சிருச்சு. தான் குடும்பத்துக்காகவும் தன் புருஷனுக்காகவும் தான் இப்படி ஒரு பெரிய சவாலை ஏத்துக்கிட்டோம், ஆனா அதை யாருமே புரிஞ்சுக்கலையே, நம்ம நல்ல மனசை யாருமே மதிக்கலையேன்னு நினைச்ச கண்மணி அப்படியே நிலைகுலைந்து போய் அழுதுகிட்டே நிக்கிறாங்க. அவங்க முகத்துல தெரிஞ்ச அந்த வலியும் வேதனையும் பார்க்குற நம்ம கண்களையே கலங்க வச்சிருச்சு. அப்படியே அழுதுகிட்டே ரெஸ்டாரண்ட்ல உள்ளே இருக்கிற பிள்ளையார் சிலை முன்னாடி போய் கண்மணி கை கூப்பி நிக்கிறாங்க. கடவுளே, நான் எந்த தப்பும் பண்ணலை, என் புருஷனோட மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் இந்த ரெஸ்டாரண்டோட மரியாதையை காப்பாத்துறதுக்காகவும் தான் நான் இந்த சவாலை விட்டேன். எனக்கு வேற எந்த வழியும் கண்ணுக்கு தெரியல. எப்படியாவது இந்த போட்டியில எங்களை ஜெயிக்க வச்சு என் புருஷனுக்கு என் மேல இருக்கிற கோபத்தை குறைச்சுடு, அவருக்கு என் மேல நம்பிக்கை வர வைன்னு ரொம்பவே கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாங்க. தான் தோத்துட்டா தன் குடும்பம் அசிங்கப்படுமே அப்படிங்கிற பயம் அவங்க ஒவ்வொரு கண்ணீர் துளியிலையும் தெரிஞ்சது. அடுத்த சீன்ல கண்மணி கிச்சன்ல ரொம்ப மும்முரமா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர வெண்ணிலா மறுபடியும் கண்மணியை சீண்டுற மாதிரி வேணும்னே வம்புக்கு இழுக்குறாங்க. உனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு வேலைக்காரியாவோ இல்ல வாட்ச்மேனாவோ இருக்க தான் தகுதி இருக்கு, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சமைக்க வந்துட்டியான்னு ரொம்பவே கேவலமா அசிங்கப்படுத்துறாங்க. அப்போ சரியா அன்பு கிச்சனுக்குள்ள வராரு. அன்பை பார்த்த உடனே வெண்ணிலா அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி மேல தான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரியும் அவங்க தான் வம்புக்கு இழுக்குற மாதிரியும் அன்பு கிட்ட ரொம்பவே தந்திரமா நாடகமாடுறாங்க. ஆனா இங்க தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அன்பு வெண்ணிலாவை பார்த்து பயங்கரமா கோபப்படுறாரு. என் பொண்டாட்டிய பார்த்து வேலைக்காரின்னு சொல்ல உனக்கு என்னடி தகுதி இருக்குன்னு கேட்டு வெண்ணிலாவை உரிமையில கடுமையா திட்ட ஆரம்பிக்கிறாரு. நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாலும் அவ எப்பவும் என் பொண்டாட்டி தான், நான் அவளுக்கு புருஷன் தான், அவளை பத்தி தப்பா பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு ரொம்பவே ஆக்ரோஷமா கத்துறாரு. அது மட்டுமில்லாம உனக்கு தைரியம் இருந்தா அந்த போட்டியில நேருக்கு நேரா வந்து எங்க கூட மோது, இப்படி பின்னாடி நின்னு தப்பு தப்பா பேசாதன்னு வெண்ணிலா முகத்துல ஊங்கி அடிச்ச மாதிரி சொல்றாரு. அன்பு இப்படி தனக்கு சப்போர்ட்டா பேசுவாருன்னு கண்மணியே எதிர்பார்க்கல. அவங்க கண்கள்ல ஒரு பெரிய சந்தோஷம் கலந்த கண்ணீர் வருது. அன்பு இப்படி பேசுவாருன்னு வெண்ணிலா கனவுல கூட எதிர்பார்க்கல. அவங்க முகம் அப்படியே சுருங்கி அவமானத்துல கருகி போயிடுச்சு. கடைசியா அன்பு வெண்ணிலாவை பார்த்து வெளியே போடின்னு சொல்லி கிச்சனை விட்டே துரத்துறாரு. வெண்ணிலாவுக்கு கோபமும் அவமானமும் தாங்க முடியாம அங்க இருந்த ஒரு பாத்திரத்தை தூக்கி ஆத்திரமா கீழே போட்டுட்டு கோபமா கிளம்பி போறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பா முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னா, வெண்ணிலா கண்டிப்பா இந்த அவமானத்தை சும்மா விடமாட்டாங்க. சமையல் போட்டியில கண்மணி ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு மிகப்பெரிய சதி வேலையை செய்ய ரகசியமா பிளான் பண்ணுவாங்க. ஒருவேளை கண்மணி செய்யுற சமையல்ல ஏதாவது கெட்டுப்போன பொருளையோ கலந்து அவங்களை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆனா அன்பு இப்போ கண்மணிக்கு முழு சப்போர்ட்டா மாறிட்டதுனால வெண்ணிலாவோட தந்திரமான பிளான் எல்லாமே கண்டிப்பா முறியடிக்கப்பட தான் போகுது. இந்த மாபெரும் சமையல் போட்டியில கண்மணி தன் திறமையால ஜெயிச்சு வெண்ணிலாவை எப்படி வீட்டை விட்டு நிரந்தரமா துரத்த போறாங்க அப்படிங்கறத நாம அடுத்தடுத்த எபிசோடுகள்ல பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களை பொறுத்தவரைக்கும் கண்மணி இந்த போட்டியில ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை